गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 1/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:57. திதி இன்று காலை 8:01 வரை பிரதமை, அதன் பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 7:37 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாம யோகம் மாலை 5:01 வரை ஐந்திரம், அதன் பின்பு வைதுருதி. கரணம் இரவு 8:44 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. அதாவது நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றைய தினம் காலை 7:37 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இன்றைய தினம் புதன்கிழமை. எல்லாருக்கும் தெரியும் புதன்கிழமை அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. ஆனால் அதை விட சிறந்த வழிபாடு ஒன்று எதுன்னா விநாயகர் வழிபாடு. எப்பேற்பட்ட தடைகளையும் அது தீர்க்கக்கூடிய ஒரு நாள் இந்த புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில காலையில் 6 to 7 லாபம் அப்படின்றது ஒன்று நம்ம இந்த கௌரி பஞ்சாங்கத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் விநாயகருக்கு போயிட்டு நீங்கள் அரச இலையில் தீபம் ஏற்றி, இல்லை அரச இலை கிடைக்கலன்னா கூட வெற்றி இலையில் தீபம் ஏற்றி 2 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு ஒரு தேங்காய் வாங்கி அந்த விநாயகர்கிட்ட வச்சுட்டு அருகம்புல் சாத்தி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அதன் பிறகு வெளியில் சுற்றி வரும்போது அந்த தேங்காவை உங்கள் தலையை சுற்றி சூறக்காய் விட்டுட்டு போனீங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் உடையும். இது தடை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன தடை? திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை. முதல்ல நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்டு நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு இது நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை செய்யும்போது அவங்களுக்கு அந்த மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலகி நேர்மறை ஆற்றலை உருவாக்கி தரும். வேலை இல்லாதவர்களும் இதை செய்யும்போது வேலை கிடைக்கும். நிறைய தடைகள் உடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த விநாயகர் ஏற்படுத்துவார். அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு விநாயகர்லேயே நிறைய இருக்குது. பாலகணபதி, வலம்புரி விநாயகர், ரத்ன கணபதி, லக்ஷ்மி கணபதி, அதே மாதிரி நிறைய விநாயகர். இதில் செல்வ வளம் தருகின்ற செல்வ கணபதி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கணபதிக்கு செய்தால் இன்னும் சிறப்பு. அதனால் அதுக்காக போய் நீங்கள் அதெல்லாம் தேடின்னு இருக்காதீங்க. உங்கள் வீட்டாண்டை இருந்தால் போங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டாண்டை என்ன விநாயகர் இருக்கோ அந்த விநாயகருக்கே செய்யுங்க. ஐயோ சொல்லிட்டாங்களே நம்ம போய் தேடி எங்கேயாவது அதெல்லாம் வேண்டாம். இருந்தால் நன்மை அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர அதில் போய் செய்யணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும், அது கூட ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு கொண்டு போங்க. போகிற வேலைகள் சிறப்பாக நடக்கும். கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். கடகத்தில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், அதே போல தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையில சிந்தித்து முடிவெடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல இந்த இடத்துல 9ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கார். சிறு சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக, குரு வீட்டில் சந்திரன் உட்காரும் போது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 9ஆம் இடத்து அதிபதியே மேஷராசிக்கு குரு தான். அதனால ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் தந்தையிடம் மட்டும் கொஞ்சம் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். தொலைதூர பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த செயல்பாடுல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு. புதுவிதமான சிந்தனைகள் செயல் வடிவில் மாற்றி அதை திறம்பட செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல்லு சம்பந்தப்பட்டது, தலை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா 7 நாட்டு சனி நடக்குது, குரு பார்வை இருக்கு. அதனால வீடு வாங்கிறது, திருமணமே நடக்காதவங்களுக்கு கூட இந்த 7 நாட்டு சனியில நடக்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு விட்டு கொடுத்தல், புரிதல் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சந்தன நிறத்தையும் கலந்து இன்னைக்கு பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை முதலீடு செய்யும் போது சிந்தித்து அந்த முதலீடு செய்யுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னா ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தை வச்சிங்கன்னா நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள், தேவையற்ற மனசுல ஒரு எண்ணங்கள் ஓடக்கூடியது. அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் ஆர்வத்தோட படிக்கணும். குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல ஒரு எல்லா விஷயத்திலுமே விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்பட்டால் நன்றாக இருக்கும். வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கலையும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் நிதானத்தோடு இன்னைக்கு பயணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாம் இன்னைக்கு இருந்தால் நன்மையாக இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆர்வம் இருக்காது, சோர்வு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருங்க எல்லா விஷயத்திலையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களிடம் பேசும்போதும் ரொம்ப கவனத்தோட பேசணும். அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்றதை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. கூட்டு தொழில் அமோகமாக இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. வழக்குகள் ஏதாவது இருந்து இழுபறியா இருக்கு அப்படின்னா அந்த இழுபறிகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும், ஆனா அவர்களால் செலவும் ஏற்படும். 12ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு, உங்களுடைய 11ஆம் அதிபதி. அதே மாதிரி
சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அது பேசக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. காணாமல் போன சில பொருட்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வர்த்தக துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவலை இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். ஏன்னா மிருகசீரிஷத்துக்கு தான் சந்திராசிரமமே இருக்கு. அந்த மிருகசீரிஷம் மிதுனத்திலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிகமாக இருக்காது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் இருக்கும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மையான நன்மையான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசுல ஒரு தன்னம்பிக்கை, இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு, அதே போல குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். வழக்குகள் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி வேலை சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்துல முதலீடுகள் அது அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு. அதே மாதிரி அரசால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. இன்றைய நாள் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் பண வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. வேலையே இல்லாதவர்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல ஒரு வேலை, இந்த கட்டிட தொழில் இந்த மாதிரிலாம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வேலையில நல்ல ஒரு வருவாய் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு தன்னம்பிக்கையோட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பேச்சில் ரொம்ப நிதானம் இருக்கணும். அந்த மாதிரி நிதானமான ஒரு பேச்சு இருந்தால் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவரை அணுகி இதை செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். உங்க ஜென்மத்திலே கேது வேற உட்கார்ந்துருக்கிறதுனால தலைவலி பிரச்சனை, வயிறு வலி பிரச்சனை இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கு. வியாபாரத்திலும் ஒரு மேன்மை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு வருத்தங்கள் இருந்திருந்தால் அதையெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். என்னதான் குரு சனியை பார்த்தாலும் அது 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் எலும்பு சம்பந்தப்பட்டது அதே சமயத்தில் இந்த கை கால் வலி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயம் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பூர்வீக சொத்துல அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தையால் அனுகூலம் இருக்கும். அரசால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல இந்த பூர்வீக சொத்துல அலைச்சல் ஏற்படும். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது முடிகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல சூழல் அமையும். படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி
நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கின்ற ஒரு தன்மையும் உண்டு. ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு போயிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், பணம் வாங்கி கொடுக்குறேன், இதில் பணம் போட்டால் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் போகாதீங்க. போனீங்கன்னா பணம் திரும்பி வராது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஏதாவது லோன்கின் போட்டிருந்தீங்கன்னா கூட அதை முயற்சி பண்ணால் நிச்சயமா கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல சொத்து விஷயத்துல, அதாவது தந்தையார் சொத்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணா நிச்சயமா அந்த சொத்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கிய செயல்பாடுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை தரும் உங்களுக்கு. அதே மாதிரி நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் நன்றாக இருக்கும். நண்பர்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், உங்க கூட யாரு நெருக்கமா இருக்காங்களோ அவர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட மேற்கு திசையின் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வேலையிலும் சரி, தொழிலும் சரி, நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்கள் இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி விலையுறந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கே அது மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையை இன்னைக்கு இருக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள் சாதகமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க தான் ஏற்படுத்திக்கணும். உண்மையிலே சொல்ற விருச்சிக ராசிக்கு அதாவது குரு 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்குது. அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகும். அதே சமயத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பொறுப்பு, அதாவது நிறைய வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வித்தியாசமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமா இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்திரன் உங்க ராசிக்குள்ளாரே இருக்கு. அதனால சூரியன் வேற சந்திரனை பார்க்குது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நிறைய மனசுல ஒரு குழப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நினைத்த வேலையெல்லாம் அலைச்சலுக்கு பின்புதான் உங்களுக்கு நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. அரசு செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். தற்பெருமை பேசாதீங்க, அதை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதே போல ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் அதெல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் சுகஸ்தானத்துல அது குரு பார்க்கறதுனால அதெல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து, சகோதர சகோதரி இருந்தால் விட்டு கொடுத்து செல்லணும். இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும், எந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இன்னைக்கு செய்தால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் சிந்தித்து அந்த வேலையை செய்யுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு வரவு அதிகமா இருந்தாலும் அதைவிட செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அதே மாதிரி சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அரசு பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு. அதே மாதிரி திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. அதே மாதிரி மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மறைமுகமான சில விமர்சனங்கள் உங்கள் மீது ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. செய்தொழிலில் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி பண வரவும் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்திலே குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகம் இருக்கு. அதே போல் தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். குரு புதன் சேர்ந்தாலே அது கொஞ்சம் பகையை தான் செய்யும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக நன்மையாக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க, இழுபறியான ஒரு சில பண வரவுகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உண்டு. அதிர்ஷ்ட தெற்கு திசை 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் மீது தேவையற்ற விமர்சனங்கள் வந்து நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு நல்ல ஒரு தனவரவு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் நல்ல மேன்மை இருக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகி சந்தோஷம் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலையிலே இருந்து வந்த இழுபறிகள்லாம் தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபத்தை தருகின்ற நாளாக இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். 3ஆம் இடத்திலேயே செவ்வாய் பகவான். அதனால நீங்க எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சமாளிக்கக்கூடிய பக்குவம் இன்னைக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கு.
மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே போல உங்களுக்கு ஒரு சிந்தனைகளை, கற்பனை திறன், எழுத்துத்துறை, கற்பனை துறை சார்ந்து இந்த கதை, கட்டுரை, எழுத்து இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் கைகூடும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகி, கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி தொல்லை கொடுத்தவர்கள், மறைமுக தொல்லை கொடுத்தவர்கள், அவர்களெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எதை செய்தாலும் பேசினாலும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் சமூகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.